அந்த மாதிரி ஒரு காலகட்டத்து நடுவில் நான் படிக்கணும்னா எனக்குள்ள எண்ணங்கள் இருக்குது. என்னுடைய ஜெண்டர் என்னன்றதை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்போம் எனக்குள்ளே இருந்தது. என்னை கூட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. என்னால் அங்கே நிம்மதியாக படிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம். எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய இது வந்து ரெஸ்ட் ரூம் போவோம். அந்த ரெஸ்ட் ரூம் போனால் நம்ம பின்னாடியே வருவாங்க. நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பு என்னன்னு பார்க்கணுன்றதுக்கோசரம் அந்த பாத்ரூம் மேலே ஏறி நிற்கிறது, நம்மளை கிண்டல் பண்ணுறது, நம்ம ஆடைகளை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி பல அவமானங்கள் படுத்துவாங்க. சரி, இது மாணவர்கள் தான் இப்படி பண்ணுறாங்க, நமக்கு வாத்தியார்களாவது நமக்கு புரிதலோடு நடந்துப்பாங்கனாக்கா, அதுலேயும் ஒரு சில வாத்தியார்கள் கிட்டேயும் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீ வந்து எல்லா பசங்களோட உட்காராத, அந்த ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு வாத்தியாருங்களே ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். வேற வழி இல்லை, படிச்சு தான் ஆகணுன்றதுக்கோசரம் எல்லா அவமானங்களையும் தாங்கி தான் நான் படித்தேன். +2 வரைக்கும் முடிச்சு வெளியில் வந்தேன்.